காங்கிரஸோட கூட்டணி வைக்கிற திட்டம் எதையுமே தாவேக விஜய் அவர் இதுவரைக்கும் மேற்கொள்ளலன்னு சொல்றாங்க. ஆட்சி அமைக்க தேவையான பலத்தை பெற காங்கிரஸ் கட்சியோட ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்க சூழல்ல விஜய் அவர் காங்கிரஸ் திட்டமிட்டே தள்ளி வைக்கிறதா சொல்றாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவு முன்னெப்பதும் இல்லாத வகையில புதிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. 234 தொகுதிகளை கொண்ட தமிழகத்துல ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எந்த கட்சியும் தனித்து எட்டாத நிலையில தமிழக அரசியல் களம் ஒரு பெரும் பரபரப்புக்குள்ளாயிருக்கு. வெளியான தேர்தல் முடிவு படி நடிகர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் 103 இடங்களை கைப்பற்றி பெரும் வெற்றியை பதிச்சிருக்கு. திமுக 73 இடம், அதிமுக 53 இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. பெரும்பான்மைக்கு இன்னும் 11 இடம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம விஜய் அவரும் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும். தமிழக அரசியல்ல கிங் மேக்கரா சிறு கட்சிகள் உருவெடுத்திருக்கு. தாவேக ஆட்சி அமைக்கணும்னா 118 இடம் தேவை. அதுல மற்ற கட்சிகளோட ஆதரவு தேவை. இதுல காங்கிரஸ் 5, பாமக 4ன்னு ஒவ்வொரு பக்கமும் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம். ஆனா காங்கிரஸ் இதுக்கு சரிசமமா அவங்க கூட சேர்ந்து சம்மதம் சொல்லுவாங்களான்னு தெரியல. இதுல விஜய் அவரு முதலமைச்சரா பொறுப்பேற்க இருக்காரு. ஆனாலும் இந்த கட்சிகளோட ஆதரவு அவருக்கு தேவைப்படுது. விஜய் அவருடைய இந்த நகர்வுக்கு பின்னால் ஒரு தீர்க்கமான அரசியல் கணக்கு இருப்பதா சொல்றாங்க. மத்தியில ஆளும் கட்சியா இருக்கிற பாஜக காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்கிற கட்சிகளை தங்களுக்கு எதிரான சக்தியாவே பார்க்கிறாங்க. தமிழகத்தில் ஆட்சி அமைக்கிற தாவேகாவிற்கு மத்திய அரசோட ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். குறிப்பா நிதி ஒதுக்கீடு மற்றும் பல்வேறு மாநில திட்டங்களுக்கு பிரதமரோட ஆதரவு தேவைப்படும். காங்கிரஸோட கைகோர்ப்பது பாஜகவோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு விஜய் அவரு கருதுறாராம். காங்கிரஸை புறக்கணிப்பதன் மூலம் தங்கள் ஒரு நடுநிலை சக்தியாகவும் தேவையெனில் மத்திய அரசு கூட இணக்கமான போக்க கடைபிடிக்க முடியும்னு விஜய் அவரு முடிவு பண்ணியிருக்காராம். இது குறித்து தமிழக வெற்றி கழகத்தோட முக்கிய நிர்வாகி ஒருவர் சொல்லும் போது, எங்க தலைவர் முடிவை எப்போதும் தொலைநோக்கு பார்வை கொண்டதா இருக்கும். நிலையான ஆட்சியை தரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யாருடைய நிழலிலும் நாங்க செயல்பட போறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.